வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ். இவங்க ₹2.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 10 கொடுத்திருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 20 crores இருக்கு. இதுவே கடந்த ஆண்டுல இதே குவார்ட்டர்ல இவங்க லாஸ்ல இருந்திருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ 14% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. டாடா டெலி சர்வீசஸ் இவங்களோட ப்ராஃபிட் அதிகரிச்சதுக்கான காரணமா எக்ஸப்ஷனல் கெயின் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 663 crores. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 581 crore இருக்கு. இவங்களோட ரெவென்யூ 4% குறைஞ்சிருக்கு. எல்டிஐ மைண்ட்ரி இவங்க ₹53 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 19% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 16% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. UTI அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இவங்க ₹40 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 73% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ ஃபிளாட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் குரூப் ஆவரேஜ் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 23.42 lakh crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மே 15 கொடுத்திருக்காங்க. இவங்களோட ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 11% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ரெவென்யூ 22.6% அதிகரிச்சிருக்கு. 361 WAM இவங்க ₹6 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் 27 ஏப்ரல். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹3.40 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 69% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் இவங்களோட ரெவென்யூ 143% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. SBI லைஃப் இன்சூரன்ஸ் இவங்க நெட் பிரீமியம் இன்கம் 16% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் ஸ்லைட்டா டிக்ளைன் ஆயிருக்கு. 805 crores ஆயிருக்கு. ட்ரெண்ட் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல பார்த்துருந்தோம். இவங்க ₹6 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:2 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2500 crores ஃபண்ட் ரைஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இதுல ரைட் இஷ்யூ மூலமாவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சாலிடேட்டட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 19% இன்க்ரீஸும் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 33% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ்ல. இவங்க இந்த குவார்ட்டர்ல 132 ஸ்டோர்ஸ் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. டெக் மஹேந்திரா இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹36 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 3. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 16% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 13% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட எபிட் 39% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இந்த முழு ஆண்டுக்கு இவங்க 15% எபிட்டா மார்ஜின் எதிர்பார்க்கறாங்க ஃபிஸ்கல் இயர் 27ல. ஆவ்ரோ இந்தியா இவங்க 1:10 ரேஷியோல ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மே 5 கொடுத்திருக்காங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 6% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ரெவென்யூ 17% அதிகரிச்சிருக்கு. ஹாவல்ஸ் இந்தியா இவங்க ₹6 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவென்யூ 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா கம்யூனிகேஷன் ₹78.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 65% இயர் ஆன் இயர் வைஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட ரெவென்யூ 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அரபிந்தோ ஃபார்மா இவங்க ஆல்ரெடி பைபேக்கோட டீடைல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கான டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏப்ரல் 23 இருந்து ஏப்ரல் 29 வரைக்கும் இந்த பைபேக் ஆஃபர் ஓப்பன்ல இருக்கும். டெண்டர் ஆஃபர் ரூட் வழியா பைபேக் பண்றாங்க. ஸோ என்டைட்டில்மெண்ட் ரேஷியோவா ரீட்டைலர்ஸ்க்கு 7:61 கொடுத்திருக்காங்க. இன்ஃபோசிஸ் இவங்களோட Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹25 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூன் 10 கொடுத்திருக்காங்க. பேமெண்ட் டேட் ஜூன் 25. ஃபிஸ்கல் இயர் 27க்கு இவங்களோட கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இவங்க 1.5லேருந்து 3.5% வரைக்கும் ரெவென்யூ growth எதிர்பார்க்கறாங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்ல 20லேருந்து 22% ஆப்ரேட்டிங் மார்ஜினும் எதிர்பார்க்கறாங்க. இவங்களோட ரெவென்யூ 13% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 21% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்க 20,000 ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணலான்ற ஐடியாலையும் இருக்காங்க.
Oracle Financial Services Software இவங்க 270 rupees வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா May 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் 31% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட எபிட் மார்ஜின் 54% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட பாசிட்டிவ் ரிசல்ட் காரணமா இந்த ஷேர் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. LT Technologies இவங்க 40 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் May 22. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 24% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கோல் இந்தியா BCCL பாரத் கோக்கிங் கோல் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 27 crores இருக்கு. இதுவே வந்து கடந்த ஆண்டு இதே குவார்ட்டர்ல 66.5 crores இருந்திருக்கு. ரெவன்யூ 15% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ நெகட்டிவ் ரிசல்ட் காரணமா இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருந்தாங்க. மினி டைமண்ட்ஸ் 1:1 ரேஷியோல போனஸை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. CMPDA இவங்க 1 rupee 6 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 32% குறைஞ்சிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 10% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. ஸோ மிக்சடா இருக்கு இவங்களோட ரிசல்ட். ஸ்டில் வந்து இந்த ஸ்டாக் 6% பாசிட்டிவ்ல இன்னைக்கு முடிவு கொடுத்திருந்தாங்க. ஸோ 189ல க்ளோஸ் வச்சிருந்தாங்க. மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் இவங்க 60 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா June 30 கொடுத்துருக்காங்க. சங்கம் இந்தியா 2 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெல்டா கார்ப் 50 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 90% குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ்ல ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த ஷேர் 20% வரைக்கும் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. சார்லா பர்ஃபார்மன்ஸ் இவங்க 2 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பைபேக் குறித்தான முடிவையும் அறிவிக்கிறதா இருந்தது. அது வந்து இவங்க May 11க்கு தள்ளி வச்சிருக்காங்க. டாடா கேபிட்டல் 57 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 43% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். சிஎன்ட் இவங்க பைபேக் குறித்தான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 720 crores பைபேக் பண்றாங்க. ஒரு ஷேருக்கு 1125 பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5.76% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டியை வந்து இவங்க பைபேக் பண்றாங்க டெண்டர் ஆஃபர் வழியா. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 33% சீக்வென்ஷியலி டிக்ளைன் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டி இன்னைக்கு 9% வரைக்கும் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட செமக்ளூட்டைடோட ஜென்ரிக் வெர்ஷனுக்கு கனடால மே மந்த்ல வந்து அப்ரூவல் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு காரணமா இந்த ஷேர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா 6 to 9 monthsல நோ காம்படிஷன் பேசிஸ்ல இவங்களோட ரெவன்யூ $80 million இருந்து $100 million வரைக்கும் கனடால இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் காரணமா இந்த ஷேர் நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.